எங்கிட்ட மோதாதே அது பாட்டு கேட்டியா? நான் ராசாதி ராசானாடா. வேட்டி எங்க விழுந்துச்சுன்னு தெரியாம கிடக்குறான். அந்த 5 ஆண்டில் செய்த ஒரு நல்லதை சொல்லுங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறோம். சொல்லுங்க சொல்லுங்க. அவர் ஒரு குரல் செய்தியை நம்பியோட போட்டு காமிச்சான். ஒரு குரல் செய்தி அவருக்காக வாக்கு கேட்கிறவர் பேசுறாரு. ரொம்ப நல்லவர் மாங்குடி, ரொம்ப எளிமையானவர். கால் செருப்பு கூட இல்லாம தான் நடப்பாரு. எளிமையானவர். அவரு உங்க பிரச்சனைய அவர்கிட்ட நேரடியா வந்து சொல்லலாம். 5 வருஷம் ஆண்டு அந்த பிரச்சனை எதுக்கு இருக்கு அவர்கிட்ட போய் சொல்லலாம். ஐயா எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான். 5 வருஷமா ஆட்சி செய்து அதிகாரத்தில் இருந்துட்டு பிரச்சனையை வந்து சொல்லலாமா? ஏன் பிரச்சனை இருக்குது? 5 வருஷத்துல தீர்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பிரச்சனை? திமுக இந்த கட்சிகள் தேர்தல் நேரத்தில் நம்ம மேல ஒரு பாசம் வரும்பாரு. மகளிருக்கு 8000 டோக்கன், நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். என்ன வேணாலும். இப்ப 8000 டோக்கன் வாங்கிட்டு போய் அந்த வாசன் கண் மருத்துவமனை உன் பேர் கேள்வி வாங்கிட்டான். ஐயா முதலமைச்சர் சொல்லிட்டாரு கடையில கொடுத்துட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கடையை வாங்கிட்டு வா போ. இந்த பாலாஜி மெடிக்கல்ஸ் வாங்கிட்டு வா போ. நம்ம மொத்த டோக்கனை ஐயாட்ட கொடுப்போம். அறிவாலயத்தனமா பேர் எழுதி வைக்கிட்டோம். எழுதிடுமா? என்ன தேவை பேசுறது? 8000 டோக்கன் எங்க இருந்து கொடுப்பீ? 8000 எப்போ வாங்குறது? எப்படி பாருங்க, அக்காட்ட காசு கொடுத்து போயிடறாங்க. நீங்க போட்டுங்க, நான் அக்காட்ட காசை கொடுத்துட்டு போயிடுறேன். எப்படி நம்ம பெண்களை எந்த அளவுக்கு இந்த திமுக இந்த காங்கிரஸ் பிஜேபி மதிக்கிடுதுன்னு பாருங்க. பெண்களையே குறிவிக்கும். உங்களுக்கு மிக்சி, உங்களுக்கு கிரைண்டர், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ், 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய், உங்களுக்கு வேட்டி சேலை, உங்களுக்கு மாசம் 2000 2500. பெண்களுக்கு தாலி. இப்போ இதை குறிவிச்சு இந்த வாக்கை நம் பெண்களை மதிப்பது, நம் குலதெய்வங்களை போற்றுவதற்கு பதிலாக இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக்கிட்டு, இதுல ஐயா வேற தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டேன், தலை நிமிர விட மாட்டேன்னு சொல்லுங்க. ஏற்கனவே அவன் குடிச்சு தொங்கிதான் போயிருக்கு. தலை இப்படிதான் கிடக்குறான். வேட்டி எங்க விழுந்துச்சுன்னு தெரியாம கிடக்குறான். இதுல அவர் ஒரு தடவை மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, இதெல்லாம் யார் சொன்னது? கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது. அதற்காக நம் மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க போராடி இன்னுயிர் நீத்த அதை இவங்க எடுத்துக்கிட்டு மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க. சரிதான், அதை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தான் நாங்க இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம். யாருகிட்ட இருந்து? மொழி எங்கடா இருக்கு? என் மொழி எங்க இருக்கு சொல்லு. எங்க இருக்கு? எங்கேயாவது இருக்கா? எங்க இருக்கு? மல்டி ஸ்பெஷாலிட்டி. மல்டி அடிக்கலாம். மல்டி தமிழ்ல எழுத்து தமிழ் உச்சரிப்பாங்களா? தங்கிலீஷ் தமிங்கலாம். நான் தமிழன் இல்ல, நீனும் தமிழ் இல்ல, தமிங்கல. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னட, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளி, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து துளுவர், தமிழோடு ஆங்கிலம் கலந்து நாங்கள் தமிழ்கிழர்கள். தமிழர்கள் கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு பேரை மாற்றி தமிழ நாடு என்று அறிவித்து விடுவேன். ஏனென்றால் இவர்கள் தமிழர்கள் ஆகிவிட்டார்கள். கொடுமடா சாமி, கொடுமை. இதுல எங்க ஐயா திடீர்னு எங்கிட்ட மோதாதே அது பாட்டு கேட்டியா? நான் ராசாதி ராசானாடா. இத மாத்தி பாடவா? இது தந்தை பெரியாறு தமிழ்நாடுடா, இது அண்ணாவின் கோட்டடா. இது ராஜராஜ சோழன் சேர சோழ பாண்டியன் கோட்டை கிடையாது. இது பூலித்தேவை மருதுவண்டி கோட்டை கிடையாது. இந்த மானங்கட்ட வயலு கூட்டம் தான். அது கோட்டை. என்ன கோட்டை? இது என்ன கோட்டை? யாருடைய நாடு இது? ஈவேராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்திருக்கு? வரமுறைலாம் பட்டா போட்டு எடுத்துக்கிட்டு தந்தை பெரியார் மண், ஈவேராமன் வெறிய தத்தி விட்டுற போறேன். பெரியாரே எனக்கு மண்ணு தான். இங்க அவ புதைச்சிருக்கிறத என் தாய் மண்ணில் தான். சும்மா பெரியாரின் தமிழ்நாடு. எப்படி பெரியாரு? தமிழ் சனியன், விட்டோலி, தமிழ் காட்டுமராண்டி மொழி. அப்படின்னா பேசுறவன் நான் காட்டுமராண்டி.
நாடு, இது என் நாடு, மூவேந்தர் முரசரை நாடு, தாய் முளைப்பால் மானம் வீரமுண்ட நாடுது, முத்துக்கடல் முரசரையும் நாடு. நீ முன்னேறுவாய் தமிழா, தமிழ் மறவா என் மறவானோடும் புரட்சிப்பாவளம் பாடுறான். சும்மா வந்துகிட்டு அவரேன் வரலாம். இது பெரியார் மண், இது தந்தை பெரியார் தமிழ்நாடு. தமிழை சனியை விட்டொழி. தமிழ் படிச்சா பிச்சை எடுக்கல ஆகிவிடுமா? தலைவர் தமிழர் தலைவர், நாடு தமிழ்நாடு, தமிழ் சனியன், தமிழ் பேசுற வெங்காட்டு மிரண்டி. சேட்டை தானே இதெல்லாம், சேட்டை தானே. எத்தனை நாளைக்குன்னு பார்ப்பேன். திராவிடம் என்கிற சொல், திராவிடர் என்ற அடையாளம் எதுவும் இல்லாம இந்த மண்ணில் நான் ஒழிக்கல. நான் பிரபாகர மகன். புரட்சியாளர் அம்பேத்கர் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேல்கிறார். அப்படி என் மீது சுமத்தப்பட்ட திராவிட இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானது. ஒழிக்கிறனால என்பது நீ பெரிய நேர்மை தானே. எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? லைட்டை அணைச்சிக்கிட்டு விடிய விடிய 3000 கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா இருட்டுக்கிட்டு திருட்டு வழி பிடிச்சா ஐயோக்கிய பயிலுங்க. அப்படியே முக்காடை போட்டுக்கிட்டு ஒரு நேர்மையாளன் நில்றா, எங்களை மாதிரி நில்றா. காசு தர முடியாது, ஓட்டுக்கு இலவசம் கிடையாது. கட்டணம் இல்லாம 3 தான் தருவேன். எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணி தருவேன். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுவேன். வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் உனக்கு தடை இல்லாம தருவேன், 1 ரூபா காசு வாங்காம. 3 தவிர எதுவும் இலவசம் கிடையாது. கிடையாது. சொல்லு சொல்லு, நீ நேர்மையால என்னை மாதிரி ஒத்தையாவா சண்டைக்கு வா. 22 கட்சி, அதுக்கு மேல இல்ல. இந்த புலி வருது வாங்க எல்லாரும் என் மேல ஏறி படுத்துக்கிறங்க பாதுகாப்பாங்கிற மாதிரி கீழே படுத்துக்கிறாரு. எல்லாரும் ஏறி மேல படுத்துக்கிறாங்க. எந்த புலி வருது? இந்த புலி வருது, விடுதலை புலி. அதனால புலி வருதுங்க. இவர் 15 ஐயா எடப்பாடி, இது 22. அதுக்கு மேல இல்ல கட்சி. அவர் புதுசா வந்தவர். ஆட்சியில் பங்கு, கூட்டணியில் வா, என்னை பிடிச்சி தொங்குனாரு. ஒருத்தன் வரல. கடைசியா என்ன பண்ணு தெரியல. ஒரே ஒருத்தன் உட்கார்ந்து கடிதத்தால் கட்சி வச்சிருந்தான். பல துணியை வாங்கி ஒட்டு போட்ட சட்டை மாதிரி தச்சு போட்டுக்கிறாப்ல. ஒரே துணியில சட்டை போட்டு தச்சில் போட்டுக்கிறேன். உன் மயம் மட்டும்தான். எவனையும் நம்பல, எவனையும் சாரல. என் மக்களை நம்பி, என் சொந்தங்களை நம்பி தானிச்சு துணிந்து தனித்து நிற்கிறோம். தனித்துவத்தோடு நிற்கிறோம். உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்க நிற்கிறோம். பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத, வறுமை ஏழ்மை இல்லாத ஒரு நாட்டை படைக்க உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நீங்கள மாதிரி உங்களை ஏமாத்தணும்னு நான் வரல, மாத்தணும்னு வரேன். ஏமாத்துறதுன்னா எல்லாரும் இலவச அறிவிப்புல அறிவிக்க முடியாதா? சொல்ற மாதிரி சிரிப்ப. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறேன். மொட்டை மாடியிலே ஹெலிகாப்டர் நிறுத்த உனக்கு ஹெலிபேடு கட்டி தர்றேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கிலோ தங்கம் தரேன். நான் சொல்லும் போது மட்டும் சிரிக்கிற, அவங்க சொல்லும் போது ஏன் சிரிக்க மாட்டுற? எப்படி இருக்குவாரு? கேவலப்படுத்துறான், நம்மளை கேவலப்படுத்துறான். இந்த நாட்டில் நான் ஒருத்தன் தான் இலவசத்தை எதுக்கிறேன். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி கேட்டிருக்காரு, ஏன் அப்படி ஃப்ரீ ஸ்கீம்னு போட்டு இப்படி நாட்டுக்கு நாசம் பண்றீங்க? எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஐயா, அவர் யாரு, வெங்காய நாடு பேசியிருக்காப்ல. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் இலவசத்தை விரும்பல, அவங்க வேலை தான் கேட்கிறாங்க, வேலைக்கு ஏற்ப சம்பளம் தான் கேட்கிறாங்கன்னு ஆட்சிக்கு வந்தோன்னு இலவச ஆட்சிக்கு வர்றதுக்கு அறிவிச்சிட்டோம். 2016 நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம். ஐயா கருணாநிதியும் பேசினாங்க, ஐயா ஸ்டாலின் பேசினாங்க, அம்மையார் கனிமொழியும் பேசினாங்க, தம்பி உதயநிதியும் பேசினாங்க. தோத்து போயிட்டாங்க. அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க தோத்ததுக்கு டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொன்னதுனால குடிகாரங்க யாரும் ஓட்டு போடல. மதுப்பிரியர்கள் யாரும் ஓட்டு போடல. என்ன அடுத்து அதுக்கப்புறம் வாயே திறக்கல. இந்த 3 பேர் நிற்கிறாங்கல்ல, யாராவது வந்து நான் மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? சொல்ல மாட்டாங்க. சாராய கடையை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசுவது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் ஏதாவது இருக்கா?
நிறைந்த போதையை நாடெங்கிலும் உழவ விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு, கொலை கொள்ளை வன்முறை தடுப்பு என்று பேசுவது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவு சமூகம் யோசிச்சு பார்க்கணும். எனவே அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள், என்னருமை பெற்றோர்கள், என் உயிரினியே உடன் பிறந்தார்கள், நீங்கள் இந்த தேர்தலை ஒரு மாசலுக்கான களமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.